Hi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் simultaneous linear equations. ஆல்ரெடி இது ரிலேட்டடா ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நான் எதனால சொல்றேன் அப்படின்னா அந்த ரெண்டு நீங்க வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்கலனா நீங்க பார்த்துட்டு இது ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோஸ்ல நான் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இட்ஸ் ஜஸ்ட் an intro. ஸோ அந்த மூணு மெத்தட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் என்ன மாதிரி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம டீடைல்டாக அதில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் என்னோட பார்ட் 2ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த மூணு மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் என்னோட வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். கம் லெட்ஸ் கோ ஃபார் தி செஷன். நம்ம ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு வீடியோஸில் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். பட் அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் லீனியர் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நம்ம பர்பஸாக பார்க்க போகிறது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து லீனியர் ஃபார்மில் இல்லாமல் வேறு மாதிரி என்ன மாதிரி ஃபார்ம்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம அதை சால்வ் பண்ணலாம், எப்படி இந்த மூணு மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். 4x plus x minus y by 8 is equal to 17 ஒரு equation இருக்கு. x plus 2y is equal to y minus 2 by 3 minus 2 இன்னொரு equations இருக்கு. ஸோ இந்த ரெண்டு equationsலையுமே என்னன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து லீனியர் ஃபார்மில் இருக்காது இல்லையா? ஸோ நமக்கு இங்கே வந்து ரெண்டு எக்ஸ் டேர்ம் இருக்கும், அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒய் டேர்ம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து லீனியர் ஃபார்மில் இல்லாதப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. முதல்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு அது லீனியரில் வருதா இல்லை குவாட்ராட்டிக்கில் வருதா அது நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து அது ஃபர்தராக நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இல்லை லீனியர்னால் அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் வந்து எல்சிஎம் எடுத்திருக்கேன். எல்ஹெச்எஸ் சைடில் எல்சிஎம் இந்த சென்ஸ் 8 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்மோட க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 4s are 32x plus x minus y whole thing divided by 8 is equal to 17. So 32x plus xன்றது லைக் டேர்ம். ஸோ 33x minus y divided by 8 அந்த டிவைடட் பை 8 நான் 17ஓட உரைச்ச சைடு நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். பிகாஸ் டிவிஷன் வந்து நீங்கள் அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்ப மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 17 into 8 இட்ஸ் 136. அப்போது 33x minus y is equal to 136 கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 33x minus y அதாவது நான் உங்களுக்கு கிளியராக எழுதிட்டேன். இது ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம கிடச்சிருச்சு. இதே ப்ரொசீஜர் நீங்கள் இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். நான் இப்போது என்னோட ஆர்ஹெச்எஸ் சைடில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து எல்சிஎம் எடுத்திருக்கேன். 2வை வந்து ஃபஸ்ட்டு நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? y minus 2 minus 6 divided by 3 வரும். இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்க 3யை நீங்கள் இந்த சைடு எல்ஹெச்எஸ் சைடு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x plus 6y is equal to minus y. minus y அப்படின்றது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த y-யை நான் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த -2 -6 வந்து -8 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு இங்கே வந்து நமக்கு y இருக்கா, 6y minus y நமக்கு என்ன ஆகிடும்? 5y ஆகிடும். அப்போது 3x plus 5y is equal to -8. இப்போ நமக்கு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. ரெண்டுமே லீனியர் ஈக்குவேஷன்றனால நமக்கு எதர் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆர் எலிமினேஷன் மெத்தட் ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இதை அடுத்து நம்ம எப்படி ஃபர்தராக சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இங்கே நான் வந்து அந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் வந்து எலிமினேஷன் மெத்தட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து 5y இருக்கிறனால நான் அங்கே வந்து அந்த கோஎஃபிஷியன்ட்டை 5ஆக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் 5ஆல் த்ரூ அவுட் அந்த மூணு டேர்ம்ஸையுமே மல்டிப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 165x minus 5y is equal to 680. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி என்ன இருக்கோ நீங்கள் அதே அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம 5y தான் வந்து இங்கே எலிமினேட் பண்ண போகிறதுனால. So second equation 3x plus 5y is equal to -8. And here and another thing நம்ம என்ன நோட் பண்ணணும்னா சைன் வந்து நம்ம இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் சூஸ் பண்ணியிருக்கிற y டேர்மில் எனக்கு ஆல்டர்னேட் சைன் தான் இருக்குது. ஸோ நான் அதனால நான் சைன் சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. ஒருவேளை சேம் சைனாக இருந்ததுன்னா நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். பட் இங்கே அந்த அவசியம் இல்லாதனால நம்ம சேஞ்ச் பண்ணலை. டைரெக்டாக நம்ம 5y எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ 165 and 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 168. இந்த பக்கம் 680 minus 8 நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணி
பண்ணிங்கன்னா it is 672. And again I'm transposing 168 next side. So இங்க 168ன்றது x ஓட மல்டிபிள் ஃபார்ம்ல இருக்கிறப்போ அது டிரான்ஸ்போஸ் ஆறப்போ டிவைட் ஆயிடும். So 1672 divided by 168, the answer is 4. So இங்கே உங்களோட x ஓட வேல்யூ வந்து நமக்கு 4னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ கிடைச்சிருக்கிற இந்த x ஓட வேல்யூவை நான் எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? பிகினிங்ல இருக்கிற அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒன்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x + 5y = -8. எக்ஸ் இருக்க இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 3s are 12. And then you transpose 12 next side, +12 will change into -12. So -8 - 12 it's -20. Then you transpose 5 next side. And 5 it is along with y, it is in the form of multiplication. So it should get the division form. So -20 divided 5. So the answer is -4. So x is equal to 4 and y is equal to -4. So this is the one format to find the value of x and y. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், உங்களோட எக்ஸ் வேரியபிள் ஆகட்டும் அல்லது ஒய் வேரியபிள் ஆகட்டும் அது டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி இதை பற்றியும் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸோ ஒய்யோ நமக்கு டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை இன்னொரு அன்னோன் குவான்டிட்டியாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நம்ம சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சால்விங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளாக இல்லை, அதுவுமே ஒரு லீனியர் ஃபார்மில் இருக்குது. அதுதான் இந்த ப்ராப்ளமோட காம்ப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ டினாமினேட்டர்லேயே ஒரு லீனியர் ஃபார்மேட் இருக்கிறப்போ நம்ம அது மொத்தத்தையுமே வந்து ஒரு அன்னோன் ஒரு வேரியபிளாக நம்ம கன்சிடர் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறது மூலமாக ரொம்ப ஈஸியாக இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஆகட்டும் இல்லை செகண்ட் டேர்ம் ஆகட்டும் இது ரெண்டுமே சேமாக செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு காமன் அன்னோன் சூஸ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அது ஒரு விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் எனக்கு காமனாக இருக்கிறனால நான் இந்த 1/x + y = a 1/x - y = b ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ரெண்டையுமே நான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் போய் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், 3 × 1/x + y எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம 3/x + y எப்படி பிரிக்கலாம், 3 × 1/x + y பிரிக்கலாம். அதே மாதிரி தான் செகண்ட் டேர்மும். ஸோ இங்கே பிரிச்சிருக்கிற அந்த ரெண்டு டேர்மில் 1/x + y க்கு ஏயும் 1/x - y க்கு பியும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆகும், 3a + 2b = 3. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ சிமிலர்லி the same procedure you have to apply for the second equation. And second equation also you have to split 2 × 1/x + y + 3 × 1/x - y. And that 1/x + y, 1/x - y we can replace a and b. So now the equation it becomes 2a + 3b = 11/3. And LHS side நமக்கு ஒரு rational form இருக்கு. Rational form if you feel it is difficult na அது rational form நம்ம வந்து பிரேக் பண்ணலாம். அது denominator நீங்க வந்துட்டு LHS sideல கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். நான் அதுதான் இங்க பண்ணிருக்கேன். ஸோ அந்த டினாமினேட்டரில் இருக்க 3 LHS சைடில் இருக்கிற 2a + 3b கூட மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 6a + 9b = 11ன்னு கிடைக்கும். ஸோ தட் இஸ் யோர் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நவ் we are going to solve these two equation by elimination method. ஸோ எலிமினேஷன் ஏற்கனவே பார்த்தா தான் சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் எலிமினேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3 இருக்கிறனால நீங்கள் இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு 6 கிடச்சிடும் இல்லையா. ஸோ த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை 2. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா என்னவாகும், 6a + 4b = 6ன்னு வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஸ் சச் அஸ் நீங்கள் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 6a வந்து எலிமினேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது சைன் பார்க்கணும், சேமாக இருக்கா இல்லை ஆல்டர்னேட்டாக இருக்கா. இங்கே வந்து ஆல்டர்னேட்டாக இல்லை, சேமாக இருக்குது. அப்போ நான் அது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் த்ரூ அவுட் ஐ நீட் டு சேஞ்ச் தி சிம்பிள். அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால 3 டேர்முமே நான் மைனஸ்னு மாற்றிருக்கேன். இப்போ என்னோட 6a நான் ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டேன். அண்ட் 4b - 9b சப்ராக்ட் பண்ணோம்னா -5b. சிமிலர்லி 6 - 11 is -5. -5 அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா -5 divided by -5 b = 1ன்னு கிடச்சிடும். இப்போ இந்த b = 1 நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 3a + 2b = 3ல b இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 வந்துடும். அந்த 2 டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா 3 - 2 = 1. அடுத்து வந்து 3a = 1. இப்போ 3a டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 3a கூட மல்டிப்ளைல இருக்கு, அந்த பக்கம் போகிறப்ப டிவைட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களோட ஆன்சர் a = 1/3. ஸோ திஸ் இஸ் another procedure to finding the answer. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராப்ளம் இங்கே முடியலை, இது இன்னுமே கண்டினியூ ஆகும். பிகாஸ் நவ் வி ஆர் ஃபைண்டிங் ஒன்லி ஏ அண்ட் பி. பட் நமக்கு ஆன்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல தான் லீவ் பண்ணணும். பிகாஸ் கிவன் நம்மளோட வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ல இருக்கு.
ஸோ இப்போ இதுக்கு அடுத்து ஃபர்தராக நம்ம இதை எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு கிடச்சிருக்கிற இந்த ஏ அண்ட் பியை நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து லீனியரில் அகைன் அது டினாமினேட்டர் இருக்கிறனால இங்கே வந்து நமக்கு 2 ஸ்டெப் எலிமினேஷன் மெத்தட் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதுதான் நம்ம அடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பாருங்கள், நான் உங்களுக்கு a இஸ் ஈக்குவல் டு 1/x + yன்னு எடுத்திருக்கேன்னா, ஸோ ஏக்கு நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், 1/3 இஸ் ஈக்குவல் டு 1/x + y. இது வந்து நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னவாகும், கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். யூ கேன் கெட் x + y இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டு மாறிடும். அதே மாதிரி பியோட ஆன்சர் நமக்கு 1ன்னு கிடச்சது. b வந்து நம்ம 1/x - yன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் சரி, இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, யூ கேன் கெட் த ஈக்குவேஷன் x - y இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது நான் 3 and 4ன்னு எடுத்திருக்கேன். இந்த 3 and 4 இப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்மில் இருக்குது, திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் அ லீனியர் ஈக்குவேஷன் இல்லையா. ஒரு எக்ஸ் டேர்ம், ஒரு ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். ஸோ அகெயின் நீங்கள் இது எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். பிகாஸ் வி ஹேவ் டைரக்ட்லி -y and +y in both equations, we can eliminate directly. ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். y சூஸ் பண்ணியிருக்கேன் எலிமினேட் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே நம்ம சைன் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் இட் இஸ் given directly, it is an alternate symbol. ஸோ நீங்கள் எக்ஸை வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2x is equal to 3 + 1, it is 4. Then you transpose 2 next side, it become division. So 4/2, x is equal to 2. So now we are going to substitute this value x is equal to 2 in the any one of your equation 3 and 4. ஸோ பியோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். x + y is equal to 3ல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 + y is equal to 3 and transpose 2 next side, that is 3 - 2, y is equal to 1. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஒன்ஸ் நம்ம இனிஷியேட்டாக எப்படி இனிஷியல் ஸ்டெப்ஸில் அது எப்படி சால்வ் பண்ணணுன்றது மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளம்லேயுமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. This is your next problem. ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளமில் வந்து இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குற 2 ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்ண போகிறேன். அடுத்து 2 ஈக்குவேஷனையும் கொடுத்துருக்குற அதே 2 ஈக்குவேஷனை நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன் இங்கே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நீங்கள் நோட் பண்ணணும். வை? பிகாஸ் நீங்கள் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சச் பிக் நம்பர்ஸ் இருக்கும் பொழுது நம்ம எந்த எலிமினேஷன் ஆகட்டும், சப்ஸ்டியூஷன் ஆகட்டும், எதில் போனாலுமே கேல்குலேஷன் பார்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா. நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதாகட்டும் இல்லை டிவிஷன் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் ரொம்ப ஈஸியாக டைம் அந்த கன்சியூமிங் அந்த இதில் நம்ம பார்க்குறப்போ ஒரு ஷார்ட்கட் மெத்தட்னு கூட இதை சொல்லலாம். இந்த மாதிரி உங்களோட 2 ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ்மே பிக்கர் நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எலிமினேஷன் மெத்தட் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து கொடுத்துருக்கிற 2ஐயும் ஆட் பண்ணுறோம், கொடுத்துருக்கிற 2ஐயும் சப்ராக்ட் பண்ணுறோம். இது ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நல்லா. ஓகே, ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற 2 ஈக்குவேஷன்ஸையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வரும், ஆட் 1 and 2. ஸோ நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை கோஎஃபிஷியன்ட்ஸ். அது ஏன்னா எலிமினேட் நம்ம இங்கே பண்ண கிடையாது, அது நல்லா நோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆட் பண்ணுறீங்க, அங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அப்படியே ஆட் பண்ணுங்க, அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 10397 ஆட் பண்ணால் 200 and 51y 49y ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100y. இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணோன்னா 1200ன்னு வந்துருச்சு. ஸோ தட் இஸ் யுவர் தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்து இதே 2 ஈக்குவேஷனும் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ணுறப்போ என்ன வரும், சப்ராக்ட் அப்படின்றப்போ நம்ம வந்து 1 தான் சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டும் செகண்டும் எழுதிட்டு சப்ராக்ஷன்றப்போ இங்கே வந்து எலிமினேஷன் கிடையாது. ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன் சப்ராக்ஷன். அப்போ கண்டிப்பாக அது என்ன சைனாக இருந்தாலும் நீங்கள் மைனஸ் போட்டு தான் ஆகணும் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷனுக்கு. Why? Because of subtraction. ஸோ நான் எல்லாமே 3மே மைனஸ் போட்டாச்சு. நான் இப்போ சப்ராக்ட் பண்ணுறேன். 103 - 97 6x, 51 - 49 2y, 617 - 583 it is 34. So this is your third equation and fourth equation. இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எலிமினேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட தேர்ட் ஈக்குவேஷன் எல்லாமே பிகர் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கிறனால நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள், 2yன்னு இருக்குது. 2yயை வந்து நான் 50ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு 100y கிடச்சிரும். அப்போது என்னோட ஃபோர்த் ஈக்குவேஷனை நான் என்ன செய்ய போகிறேன்னா த்ரூ அவுட் 50ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒய்யை வந்து நான் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது பிகர் கோஎஃபிஷியன்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், அடுத்து 2ஐயும் சப்ராக்ட் பண்ணுங்கள். கிடைக்கிற அந்த 2 நியூ ஈக்குவேஷன்ஸை நீங்கள் எலிமினேட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் எலிமினேஷன் மெத்தட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபோர்த் ஈக்குவேஷனை 50ஆல் மல்டிப்ளை பண்ண பிறகு எனக்கு 300x + 100y is equal to 1700 வந்திருக்கு. எல்லாமே வந்து சேம் சிம்பிளாக இருக்கிறனால செகண்ட் ஈக்குவேஷனை த்ரூ அவுட் மைனஸாக மாற்றிருக்கேன். எல்லா 3 டேர்ம்ஸ்க்கும்
மாற்றின பிறகு 200 minus 300 minus 100x is equal to 1200 minus 1700 minus 500. இப்போ இந்த minus 100x ஓட மல்டிப்ளைல இருக்கு, டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்போ டிவைட் ஆயாச்சு. டிவைட் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் 5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ நீங்கள் அங்கே பிகினிங்கில் இருக்கிற உங்களோட தேர்ட் ஆர் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஃபோர்த்தில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் தான் நமக்கு கொஞ்சம் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து சின்னதாக இருக்கிறனால ஈஸியாக இருக்கும் சால்விங் அதுக்காக. ஸோ 6x plus 2y is equal to 34. இங்கே உங்களோட எக்ஸோட வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 into 5 plus 2y is equal to 34. 30 plus 2y is equal to 34. 30 இப்போ நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா 34 minus 30 is equal to 4. So 2y is equal to 4 and y is equal to 2. So this is one of the procedure to get the answer for x and y. ஸோ இங்கே நீங்கள் நான் மெயினாக சொன்னது தான், இதுதான் இந்த 3 விஷயங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். டினாமினேட்டரில் வந்து நமக்கு x and y இருந்தால் இன்னும் அன்னோன் குவான்டிட்டி நம்ம கன்சிடர் பண்ணி பண்ணலாம். அண்ட் பிகர் வேல்யூஸ் இருக்குது, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டுத்துலேயுமே அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் அப்ளை பண்ணலாம். ஒரு எனி அதர் ஃபார்மேட்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி த கிவன் ஈக்குவேஷன்ஸ் டு மேக் இட் இன்டு லீனியர். அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரொசீஜர்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் அபவுட் யுவர் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஃபைனலி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அந்த ஃபர்ஸ்ட் ஹைலைட்டட் பாக்ஸில் 23x minus 29y is equal to 98. 29x minus 23y is equal to 110 கொடுத்துருக்கேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் பிக் தான். இன்னொன்று வந்து க்ராஸாக பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனோட ஒய்யும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எக்ஸும் சேமாக இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எக்ஸும் செகண்ட் ஈக்குவேஷனோட ஒய்யும் சேமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு க்ராஸாக வந்து உங்களோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்தால் கூட நம்ம இப்போ கடைசியாக பார்த்த ப்ராப்ளம்ஸே எப்படி சால்வ் பண்ணோம், ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு எலிமினேஷன் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதே வந்து நம்ம இந்த பேட்டர்ன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் அந்த லாஸ்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும். அண்ட் செகண்ட் பிங்க் பாக்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் வந்து 4x plus 6/y இருக்கு. அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களோட டினாமினேட்டரில் ஒரே ஒரு வேரியபிள் இருந்தால் கூட அதை மட்டுமே நீங்கள் அந்த ஒய்க்கு மட்டும் நம்ம ஒரு அன்னோன் குவான்டிட்டி கன்சிடர் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு கூட சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் அந்த க்ரீன் கலர் ஹைலைட்டட் பாக்ஸில் வந்து நான் ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்கு. அப்போ ரெண்டுக்குமே x 1/xக்கு ஒரு அன்னோனும் 1/yக்கு ஒரு அன்னோனும் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் A and B நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இதோட ஒரு 3 நான் பண்ணிட்டேன் லீனியர் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு. இந்த 3ஐயும் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே ப்ராப்ளம் என்ன மாதிரி வந்தாலும் அதை நம்ம சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் வந்து நீங்கள் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆகட்டும் இல்லை எலிமினேஷன் மெத்தட் ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், அது ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான். என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் இருக்குது, இதோட கிளாரிட்டி கிடச்சிட்டாலே நமக்கு இந்த 3 மெத்தடை ஈஸியாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் அ வெரி டஃப் திங் டு சால்வ் இட். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் டூ வெல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.